ஐடியாஸ் க்ரோஷே பண்ணுற பிக்னஸுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் இந்த எட்ஜ் வந்து நீட்டாக வரலன்றது. ஓகே, இந்த எட்ஜ் வந்து நல்லா நீட்டாக ஷேப்பாக வரதில்லை. சம்டைம்ஸ் ஸ்டிச்சஸ்ட்டை கவுண்டிங் பண்ணக்குள்ள அமௌண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது, கூடுது, அந்த மாதிரியாக வர நிறைய பேர் பிகினர்ஸுக்குள்ள பிரச்சனை தான் அது. அதை எப்படி நாங்கள் சால்வ் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு சின்ன டிப்ஸ் ஒன்றைக்கு நாங்கள் இந்த எட்ஜை நீட்டாக வரதுக்கு எப்படி செய்கிறேன்றது அது இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். நீ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா, நாங்கள் டேர்ன் பண்ணக்குள்ள எப்போவும் சிங்கிள் க்ரோஷேக்கு 1 செயின், ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு 2 செயின், டபுள் க்ரோஷேக்கு 3 செயின், ட்ரிபிள் க்ரோஷேக்கு 4 செயின், அந்த மாதிரி செயின் போட்டு தான் நாங்கள் டேர்ன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு போகக்குள்ள செயின் அந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா செயின் அமௌண்ட் போடாமல் நார்மலாக டேர்ன் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி இந்த கோர்னரில் இருக்கிற செயினில் 1 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. என்ன ஸ்டிச் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டு, இப்போ நான் இது வந்து டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால என்னென்னா அந்த எக்ஸ்ட்ரா 3 செயினில் ஒரு செயினுக்கு பதில் தான் இந்த 1 சிங்கிள் க்ரோஷே நாங்கள் போட்டிக்கிறோம். மேலதிகமாக இன்னும் அப்போ இன்னும் 2 செயின்ஸ் நாங்கள் போடணும். அப்போ இந்த 1 சிங்கிள் க்ரோஷே 1 செயினுக்கு கவுண்ட் ஆகுது, மற்ற 2 செயினும் கவுண்ட் ஆகும். ஸோ அப்போ நாங்கள் டோட்டல் 3 செயினுக்கு பதில் எக்ஸ்ட்ராவாக போடாமல் இந்த கோர்னரில் இருக்கிற செயின் ஹோலுக்கு 1 சிங்கிள் க்ரோஷே போட்டு, டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் 2 செயின் போடுங்க. சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் செயின் போட தேவையில்லை, தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு போகலும். ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் சிங்கிள் க்ரோஷே ஒன்று போட்டு 1 செயின் போடுங்க. ட்ரிபிள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறதா இருந்தால் சிங்கிள் க்ரோஷே போட்டு 3 செயின் போட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓகே. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. சாரி, இது வந்து டபுள் க்ரோஷே நான் ஒர்க் பண்ணுறது. எல்லாத்துலேயும் 1 டபுள் க்ரோஷே போட்டுட்டு போகிறேன். இந்த ரோவில் வந்து நான் சிங்கிள் க்ரோஷேயும் 2 செயினும் போட்டுக்கிட்டு இந்த 2வது செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுரு கோர்னரில். ஓகே, இப்போ நான் டேர்ன் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபுல்லாக நான் இந்த ரோ ஃபுல்லாக 5 ஸ்டிச்சஸ் தான் கவுண்ட் பண்ணி செஞ்சுட்டு வர்றது. ஓகே, 1 2 3 4 5 டபுள் க்ரோஷே இருக்குது. ஓகே, நான் இப்போ டேர்ன் பண்ண போகிறேன். டேர்ன் பண்ணி செயின் போட்டு டேர்ன் பண்ணுறல, டேர்ன் பண்ணி இந்த கோர்னரில் இருக்கிற இதில் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டு 2 செயின் போட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி நாங்கள் ஓரத்தில் டேர்ன் பண்ணி செஞ்சுட்டு போகிற நேரம் செய்கிறதா இருந்தால் 1 சிங்கிள் க்ரோஷே போட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் எங்களுக்கு இந்த எட்ஜ் வந்து நல்லா நீட்டாக வரும். ஓகே, இந்த மாதிரி நீட்டாக வரும், ஸ்டிச் அமௌண்ட் மாறாது. ஓகே, உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு க்ரோஷேல தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன சரி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றின வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.